இந்த மாதிரி அழகான மேக்ஸி ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்காக தான் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்த அனார்கலியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே கிளியராக புரிகிற அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்திருக்க ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங்கை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். லைனிங்கை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த நெக்கை சுற்றி நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றி தையல் போட போகிறோம். சப்போஸ் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியல அப்படின்னா வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஒன்றும் கிடையாது. ஒரு 1/4 இன்ச் நம்ம விட்டுட்டு நம்ம அந்த ஓரத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரோம். ரொம்பவே பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லைனிங் வந்து உங்களுக்கு வெளியில் போயிடக்கூடாது. அந்த மெயின் ஃபேப்ரிக்கை விட்டு வெளியில் போகாத மாதிரி வச்சுக்கிட்டு பொறுமையாக வச்சு நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்துட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்பொழுது நம்ம அந்த தையல் போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் முன்னாடி விட்டோம்ல, அதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம இந்த கட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து மேக்ஸியோட கட்டிங்க்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் அந்த முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த 1/4 இன்ச்சில் நான் இப்போ கட் பண்ணுற மாதிரியே நீங்களும் அந்த ஃபஸ்ட்டு போட்டிருந்த தையலோடு கட் பண்ணிடக்கூடாது. அந்த ரவுண்ட் நெக்குக்கு போட்ட தையலோடு கட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே அந்த கட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாப் ஆகிடணும். அதே மாதிரி கண்டினியூஸாக கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கட் கொடுத்துக்குறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய லைனிங்கை இந்த பக்கம் எடுத்து விட்டுக்கிட்டு நான் வந்து அந்த லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நம்ம லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் உள் பக்கம், அதாவது ராங் சைடுக்கு நம்ம தள்ளும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த இது கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்குறோம். சில பேர் வந்து இந்த தையல் கொடுக்காமையும் கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி திருப்புறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு தையல் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக அது வந்து சீட் ஆகிக்கும். இப்போ நான் இந்த தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ பாருங்கள் திருப்பிக்கிறேன். நான் இப்போ திருப்புற மாதிரியே உங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது சைடில் லைனிங்லாம் தெரியுது இல்லையா, அது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட போகிறோம். ஏன்னா நம்ம இப்படியே விட்டோம்னா அந்த லைனிங் வந்து நமக்கு மேலாப்பில் விலகி வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்துட்டு இதுலேயும் தையல் கொடுத்துக்க போகிறேன். நான் என்னோடய துணி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த ரவுண்ட் நெக்குக்கு ஏற்ற மாதிரியே நான் ஒரு தையல் கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியே நீங்களும் இந்த தையல் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த தையல்லாம் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் போக போக வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ரவுண்ட் நெக்குக்கு ஏற்ற மாதிரியே தையல் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த எல்லாத்தையுமே சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். அதாவது அந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கையும் சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். இப்போ நான் இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னோடய நீடில் அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபூட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபூட்டரை டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி திருப்பிட்டு இந்த லைனிங்கை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு தையல் போடுங்க. ஏன்னா வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மெயின் ஃபேப்ரிக்கை விட. ஸோ இதே மாதிரி நான் காமிக்கிற மாதிரியே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இந்த பாடி ஸ்பாட் ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் தையல் போட்டுக்கிட்டே வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கா, இல்லை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சுற்றி தையல் போட்டுக்கிட்டே வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ கடைசியாக நம்ம அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ண எண்டுக்கிட்டே வரோமா, அந்த இதுக்கு வந்தது இந்த பக்கம் ஷோல்டரையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம லைனிங் தான் நமக்கு கரெக்டான அளவு. மெயின் ஃபேப்ரிக்கில் எக்ஸ்ட்ராவாக விட்டிருந்த கிளாத் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ காட்டுற மாதிரியே நீங்களுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு பார்ட்டியுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதே இப்போ நான் என்ன பண்ணணும் அதே தான் நீங்கள் பேக் பார்ட்டுக்கும் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் இதே போலயே நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பேக் பார்ட்டியுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஆப்போசிட் வர மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கம் வந்து ராங் சைடு, அதாவது உள் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம பக்கம் வர மாதிரி ராங் சைடை வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணணும் ஷோல்டரில். ஏன்னா நம்ம 1/2 இன்ச் தான் தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டுட்டு நம்ம அதை தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச் போட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச் விட்டுருந்தேன். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த நெக் லைன் வந்து ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் போயிடவே கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஷோல்டர் பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 தையல் வந்து அந்த தையல் மேலேயே கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச்சுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே கொடுத்துக்கலாம். நான் வந்து 2-3 தையல் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே அந்த சைடுக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக் வந்து கரெக்டாக வந்திருக்கு. இது மாதிரி தான் வரணும். உங்களுக்கு ஆர்ம் ஹோல் சைடில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்தால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஆனால் நெக் சைடு இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் ஆர்ம் ஹோல் சைடுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ நம்ம அதே மாதிரியே இந்த சைடுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம பாடிஸோட வேலை வந்துட்டு ஒரு 70% முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் அட்டாச் பண்ணி சைட் ஜாயின் பண்ணால் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் இதில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறத காமிக்கிறேன். இந்த ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு உங்களோட ஸ்லீவில் எது ஃப்ரண்ட் சைடு வருதுங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அந்த சைடை பாடிஸ்லேயும் ஃப்ரண்ட் சைடு எது வருதோ அதில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது எதுக்காக அப்படி வைக்கிறோன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து குழிவாக கட் பண்ணியிருப்போமா, அதே மாதிரி ஸ்லீவோட ஃப்ரண்ட்லேயும் குழிவாக கட் பண்ணியிருப்போம். அது கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாலும் நான் இப்போ வச்சு பார்க்குறேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் இப்போ நான் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு 1/2 இன்ச் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவை வந்து இழுத்துறாதீங்க. இழுத்திங்கன்னா சுருக்கங்கள் கண்டிப்பாக வரும். நான் இழுக்கலை, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் ப்ளீட்டட்ஸ் இருக்கிறதால, அந்த ப்ளீட் இருக்கிறதால இது மடங்கி வர்றதுக்கான சான்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அந்த ப்ளீட்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ப்ளீட்டட் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பொறுமையாக அந்த ப்ளீட்டுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இதே மாதிரியே நான் அந்த எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது எந்த பக்கம் ஃப்ரண்ட் இருக்குது, கரெக்டாக வருதா என்னங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் அந்த ப்ளீட்ஸ் வந்து மடங்காமல் நமக்கு கரெக்டாக வரணும். நீங்கள் பட்டிக்கும் பிகினராக இருக்கப்போ நீங்கள் பட்டிக்கு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது மடங்கி திரும்பி அந்த தையலை அவிழ்த்துட்டு திரும்பி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. ஒரே டைமே பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டிச் பண்ணதுமே அந்த பஃப் எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த ஸ்டிச் மேலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச்சுமே கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எப்போதுமே நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே 2 ஸ்டிச் கொடுக்கும்போது அது அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து அது அவிழ்ந்து வராது. அதனால் எப்பொழுதுமே 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து 2வது ஸ்டிச், அந்த ஸ்டிச் மேலேயே நான் வந்து இன்னொரு ஸ்டிச் கொடுத்துக்கிட்டே வரேன். இது கொடுக்குறதையுமே நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அந்த ப்ளீட் வந்து ஒன்று மடங்கி இருந்துருச்சுன்னா கூட நமக்கு பிரச்சனையாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் அதே மாதிரியே அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதோட கட்டிங் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்டிச் கொடுத்து இந்த ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரியே நீங்கள் அனதர் சைடு ஸ்லீவையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் கீழே இருக்கிற அந்த ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளியராக காமிக்கிறேன்.
இப்போ நம்ம ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட பாடி ஸ்பாட்டில் வந்துட்டு நான் இப்போது இன்ஸ்டேப் வச்சு அளக்குற மாதிரியே உங்களோட வேஸ்ட்டை வந்துட்டு அளந்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம எந்த அளவுக்கு ப்ளீட் எடுக்கணுங்கிறதுக்காக. எனக்கு வந்து 18.5 அதாவது 18 இன்ச் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரியே நான் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு நான் ஃப்ரீயாக விட்டுக்கிறேன். அது எதுக்காகனா நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் கூட விட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து குட்டி 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 ப்ளீட்டாக வைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது வச்சு நான் வைக்கலை. நான் மார்க் பண்ணேன், எனக்கு அது கரெக்டாக வரல. ஏன்னா வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து மீடியமான அளவு தான் இருக்குது. அதனால் இந்த மார்க்கிங் பண்ணி பண்ணும்பொழுது கரெக்டாக வரலை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி நீங்கள் அந்த இதை பண்ணும்பொழுது கரெக்டாக வரும் அந்த ப்ளீட்டு. இந்த ப்ளீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு வச்ச மாதிரி எஃபெக்டில் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக தெரியும் இந்த ப்ளீட்டு. ஏன்னா இந்த ஃபேப்ரிக்கும் அவங்க மீடியமாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் மீடியமாக இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்டாக நான் வச்சுக்கிட்டே வரேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் நிறையவே ஃபேப்ரிக் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுக்க வேண்டாம். நீங்கள் பெருசாக உங்கள் ப்ளீட் எப்படி வேணும்னா ப்ளீட் வந்து தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரியும் இருக்குது, நெருக்கமாக வைக்கிற மாதிரியும் இருக்குது, இந்த மாதிரி சுருக்காக வைக்கிற மாதிரியும் இருக்கும். நான் இது உண்மையாக வந்துட்டு பெரிய பெரிய ப்ளீட்டாக தான் வைக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஃபேப்ரிக் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு பெரிய பெரிய ப்ளீட்டிங்காக வச்சு நெருக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேஸ்ட் அளவை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும், அவ்வளோதான். இதே மாதிரியே நான் ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டே வரேன். இப்போ இதுதான் வந்து பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸ் வந்து செக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு டைமும் உங்களோட ஃபூட்டரை தூக்கிட்டு அந்த ப்ளீட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபூட்டரை வந்து அதில் வச்சு ப்ளீட் எடுத்துக்கிட்டே வாங்க. பொறுமையாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வந்து ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக வரும். இந்த ப்ளீட் வந்து அந்த ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்கனாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இதில் கஷ்டங்கிறதுக்கான வேலையே கிடையாது. அந்த ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளீட் எடுத்தோம்னாலே நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் நான் சுருக்கு மாதிரி வச்சு அதை குட்டி குட்டி ப்ளீட்டாக வச்சப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் உங்கள் ஃபேப்ரிக் அண்ட் உங்கள் வேஸ்ட் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ளீட் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம விட்ட மாதிரியே லாஸ்ட்டாகவும் நம்ம அந்த இதை வந்துட்டு 1 இன்ச் கிட்ட நம்ம வந்து ப்ளீட் எடுக்காத விட்டுட்டோம். இப்போ நம்ம ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த வேஸ்ட் அளவு எப்படி மெஷர் பண்ணோமோ அதே மாதிரியே நான் மெஷர் பண்ணுறேன், பாருங்கள். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த யோக் பார்ட்டையும் இந்த பாட்டம் பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ரெண்டுத்தோட நல்ல பக்கத்தையும் நான் இப்போ காட்டுற மாதிரி யோக் பார்ட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ப்ளீட் எடுத்த பாட்டம் பார்ட்டை வச்சுட்டு ரெண்டுத்தோட நல்ல பக்கமும் ஆப்போசிட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம பக்கம் அந்த உள்ளார உள்ள பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த ப்ளீட் எதுவுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ளீட்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி உள்ளே மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கவே கூடாது. ஸோ ஒன்று பார்த்து நான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரியே நீங்களுமே வந்துட்டு கொஞ்சமாக அதை எடுத்து விட்டு நீங்கள் அந்த 2 பார்ட்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே போலயே நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டையுமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அண்டு பேக்கையுமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு மெத்தட். இந்த சைட் ஜாயின் பண்ணுறதுலேயே நான் வேறு மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்துட்டு ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வந்துட்டு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்பொழுது அதை ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து உங்களோட நீங்கள் ஒரு நம்பி கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிளாத் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாேருக்கும் கூடிய சீக்கிரம் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நான் இன்னொரு சைடையுமே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலை. ஏன்னா இதே ஸ்டெப் தான் உங்களுக்கு காமிச்சா போர் அடிச்சிருங்கிறதுக்காக அதை நான் காமிக்கவே இல்லை. இப்போ இதே மாதிரியே இன்னொரு சைடையுமே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைட் ஜாயிண்ட் கொடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் சைட் ஜாயின் கொடுக்க போகிறேன்.
அதை வந்து அந்த ஸ்லீவை வந்து நம்ம வந்துட்டு எப்பொழுதும் அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள மாதிரி நம்ம ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கீழே உள்ள கையோட சுற்றளவு, அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட அளவு, அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டோட அளவு எல்லாத்தையும் நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்க போகிறோம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம அந்த 4ஆல் டிவைட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ்லேருந்து நான் அந்த ஆம் ஹோல் அளவுக்கு உள்ள அந்த லைனை வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வர போகிறோம். இப்போ நான் என்னோடய ஸ்டிச்சஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் அந்த ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பிசுறு வந்து ஸ்லீவை பார்க்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்ம அந்த கீழே அந்த பாடிஸ்க்கு இறங்குறப்போ ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை நல்லா கிளியராக பாருங்கள். இந்த சைடெலாம் நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். பொறுமையாகவே பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 2-3 தடவை தையல் அவுக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து 2 இன்ச்சஸ் விட்டாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த மடிப்பு இருக்கிற மாதிரி தெரியும், அதனால சொல்கிறேன். இது ஒரு சின்ன விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மடிப்பு, அதாவது பாட்டம் பார்ட்டுக்கு இறங்கும் பொழுது ஒரு 2 இல்லைன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா, இது வந்து ஸ்டாண்டர்டாக உள்ள மெஷர்மெண்ட் தான். அது ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வந்து நம்ம கீழே அதை ஸ்ட்ரைட் ஆக்கிடுவோம். அதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்ச்சஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நம்மளோட தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் ஒரு கர்வ் மாதிரி வந்து இந்த ஓரத்தில் ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். பாருங்கள் கிளியராக. சைட்லேயும் எக்ஸ்ட்ராவாக போயிடக்கூடாது, அதே மாதிரி கீழேயும் கரெக்டாக இருக்கணும். அதனால் வந்துட்டு அந்த பெண்டு மாதிரி வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான், வேறு விஷயமே இல்லை. இந்த சைடு எப்படி பண்ணிங்களோ அதே ஸ்டெப் தான் அனதர் சைடுக்குமே. இதே மாதிரியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அழகான உங்களோட அனார்கலி ட்ரெஸ் வந்து கிடச்சிரும். இப்போ நான் எந்த அளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். ரொம்பவே ஈஸி தான். இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம்னு தெரியுதா? அதே சேம் டைம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அந்த கடைசி எண்டு வரைக்கும் வந்து முடிச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக உள்ளதில் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே ஸ்டெப் தான் அனதர் சைடுக்கும், அதே மாதிரியே அந்த சைடையுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அந்த இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட ரியல் இமேஜஸுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்லீவ்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பாடி பீஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. பாருங்கள் இதோட அவுட்லுக் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பஃப்புமே அழகாக இருக்குது, அண்ட் நம்ம எடுத்துருக்க ப்ளீட்டுமே நல்லாயிருக்கு. கீழே நம்ம விட்டுருந்த அந்த 1 இன்ச்சில் வந்துட்டு எனக்கு வந்து கரை பகுதி வர்றதால அது பிரிஞ்சு வராதுங்கிறதுக்காக நான் வந்துட்டு மடித்து தைக்கலை. ஆனால் நீங்கள் கரை பகுதி வரல அப்படின்னா மடித்து தைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன், ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு அவுட்புட்டு. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெண்மதி ஆரி டிசைனருங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்.